தமிழ் வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் முக்கோண போர் இன்று 26ஆம் திகதி விடிகாலை வரை நடைபெற்றிருக்கின்ற முக்கிய சம்பவங்களின் தொகுப்பு. முதலாவது, ஈரானினுடைய ஏவுகணைகள் அயல் நாடுகள் முழுவதிலும் நேற்று இரவு பாய்ந்திருக்கின்றன. அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், குவைத் ஆகிய இடங்களில் ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் கொண்டு ஈரான் தாக்கி இருக்கின்றது. எதற்காக தாக்கி இருக்கின்றது? இந்த போரை நிறைவடைவதற்கு ஈரான் அனுமதிக்காது அமெரிக்கா 5 நாட்கள் நிறுத்துவதாக கூறிவிட்டு பரசூட் படையணியை அனுப்பி இருப்பதும் அது எங்கே செல்ல போகின்றது என்பதும் தமக்கு தெரியும் என்று ஈரான் கூறுகின்றது. எனவே ஈரான் தொடர்ந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக பிரான்சில் இருந்து வந்திருக்கும் செய்தியில் பிரான்சினுடைய நிதியமைச்சர் ரோலண்ட் லெஸ்கர் கூறுகின்ற பொழுது, ஈரானுடைய தாக்குதல் காரணமாக இதுவரை மத்திய கிழக்கினுடைய ஆயில் வளங்களில் சுமார் 30-40% எரிந்து சாம்பலாகிவிட்டது என்று குறிப்பிடுகின்றார். இதிலிருந்து மத்திய கிழக்கை மீட்டெடுத்து உலகிற்கு எரிபொருளை வழங்குவதாக இருந்தால் 3-4 ஆண்டு காலம் அரும்பாடுபட்டால் மட்டுமே பழைய நிலையை கொண்டு வரலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதுவரை 11 மில்லியன் பீப்பாய் ஆயில் ஈரானினால் எரியூட்டப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இதேவேளை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் ஹோர்முஸ் நீரிணையில் மட்டும் 20,000 மாலுமிகள் கடந்த 26 தினங்களுக்கு மேலாக அங்கே முடங்கி கிடக்கின்றார்கள். இவர்களுக்கான உணவு, குடிநீர் போன்றன எல்லாம் கையிருப்பு தீர்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி வெளியால் செல்வார்களா தெரியவில்லை. இவர்கள் அனைவரும் ஏறத்தாழ தங்களுடைய கப்பல்களுக்குள் சிறைப்பட்ட சிறை கைதிகளாக அங்கே நிற்கின்றார்கள். கப்பல் நிற்கின்ற வரிசையை பார்க்கின்ற பொழுது 3000ற்கு மேற்பட்ட கப்பல்கள் வரிசையாக நிற்கின்றன. இது மிகப்பெரிய உலக நெரிசலாக இருக்கின்றது. அதேவேளை ஈரானுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு இருப்பதனால் இதுவரை 300 அமெரிக்க படைகள் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் என்றும் 255 பேர் போர்க்களத்தில் நிற்க முடியாத அளவிற்கு படுகாயமடைந்து அமெரிக்காவிற்கு ஏற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்றும், சுமார் 45 பேருக்கு என்ன நடைபெற்றது என்று தெரியவில்லை என்பதும் இன்று காலை வரையான தாக்குதலின் முக்கோண நிகழ்வாக இருக்கின்றது. இன்றைய செய்திகளில் இரண்டாவதாக, ஈரானுடைய உளவு பிரிவு ஈரானுடைய கேரட்ஸ் தீவிற்கு உள்ளே அமெரிக்கா தன்னுடைய படைகளை இறக்குவதற்கு முயற்சி எடுப்பதாகவும், இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற 3000 பரசூட் படைகளும் 5000 மேலதிகமான படைகளும் ஈரானுக்கு எதிரான போர் என்பதை விட ஈரானுடைய உள்ளக கட்டமைப்புகளை சிதைக்கும் நோக்கம் கொண்டதாக இருக்கின்றது. ஈரானுடைய 90% ஏற்றுமதிகள் நடைபெறுகின்ற தீவை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி இவர்களிடம் இருக்கலாம் என்று ஈரான் முதலாவது சந்தேகத்தை வெளியிட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு எத்தனத்தில் இறங்கி ஈரானுடைய உள்ளக கட்டமைப்பில் கை வைப்பீர்களாக இருந்தால் விளைவு என்னவென்று கூற முடியாது. பைத்தியக்காரன் கையில் துப்பாக்கி அகப்பட்டது போன்ற அபாயமான சூழ்நிலை மத்திய கிழக்கு முழுவதும் ஏற்படும் என்பது இந்த அச்சுறுத்தலினுடைய எளிமை விளக்கமாகும். உள்ளக கட்டமைப்பில் கை வைப்பீர்களாக இருந்தால் நிலைமை மேலும் படுமோசமாக மாறும் என்று ஈரானுடைய பாராளுமன்ற தலைவர் முகமது பக்கர் கலிபாவினுடைய குறிப்பு காலை வெளியாகி இருக்கின்றது. மூன்றாவது முக்கிய செய்தி, ஈரான் தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்க போர் பயிற்சியில் ஈடுபட்ட அமெரிக்காவும் தன்னுடைய தாக்குதலை 5 தினங்களாக நிறுத்தியதாக தெரியவில்லை. ஈரான் மீதான தாக்குதலை மேலும் மேலும் மோசமாக்குவதற்கான உத்தரவை டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்திருக்கின்றார் என்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரோலைன் லெவிட் சற்று முன்னர் கூறியிருக்கின்றார். அமெரிக்கா ஹோர்முஸ் நீரிணையை விடுவிப்பதற்கான முயற்சியில் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவினுடைய படைகளை இறக்கி ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பார்களாக இருந்தால் அங்கு கலிபோர்னியாவில் காட்டுத்தீ எரிந்தது போல இன்னொரு காட்டுத்தீயை கடலில் தான் காண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்பதனால் இந்த போரினுடைய நுட்பாந்திரங்கள் மிக ஆபத்தானவை. அதேவேளை ராணுவ நிபுணர்களினால் இந்த போரில் திருப்பத்தை ஏற்படுத்த முடியாத
முடியாத அளவிற்கு நிலைமை கைமூறி போயிருக்கின்ற சூழலில் அமெரிக்காவில் இருந்து இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய முக்கியமான தீவை கைப்பற்றி தீவை திருப்பி தருவதாக இருந்தால் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்கின்ற பேரம் பேசுவதற்காக இது நடைபெறுகின்றதா என்பதை உறுதியாக கூற முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நடைபெறுவதற்காக இந்த விவகாரம் நகர்ந்திருக்கின்றது. சர்வதேச ஆய்வாளர்கள் அமெரிக்காவினுடைய பாராசூட் படைப்பிரிவினுடைய நகர்வையும் அது என்ன ஆகப் போகின்றது என்பதையும் பற்றி முன்னரே கூற முடியாமல் அவர்கள் முன்னெதிர்வு கூற முடியாத நிலையில் திகைத்து நிற்கின்றார்கள். இந்த நிலையில் எந்த வடிவத்தில் அமெரிக்கா வந்தாலும் அந்த வடிவத்தில் அதற்கு இணையாக வேறொரு புதிய வடிவத்தில் அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானும் தயாராகி கொண்டிருக்கின்றது. நிலைமை மிக மிக மோசமாக நெற்றிக்கு நெற்றி தோளுக்கு தோள் என்கின்ற அளவிற்கு நெருங்கி கொண்டிருக்கின்றது. இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி நாங்கள் ஈகோ பிரச்சனையில் படைகளை இறக்கினால் அமெரிக்க வீடுகளில் மரண ஓலம் கேட்கும், அதன் பின்னர் ரிப்பப்ளிக்கன் கட்சி நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற தேர்தலில் மக்களினுடைய முகத்தை பார்க்க முடியாது, படைகளை இறக்க அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய காலை குரல் இப்படி இருக்கின்றது. நிலைமைகளினுடைய பாரதூர தன்மையினுடைய அலறலாக அது இருக்கின்றது. நான்காவதாக இன்றைய முக்கிய செய்தி, 15 அம்ச தீர்வு திட்டத்தை ஈரான் கிழித்து வீசி இருக்கின்றது. அந்த தீர்வு திட்டம் ஈரானினால் ஏற்க முடியாத தீர்வு திட்டம் என்று திட்ட தெளிவாக கூறிய ஈரான் இந்த போரை அந்த தீர்வு திட்டத்தினால் நிறுத்த முடியாது, இதோ நாங்கள் தருகின்றோம் 5 அம்ச தீர்வு திட்டம், இதனால் தான் இந்த போரை நிறுத்த முடியும் என்று அமெரிக்காவிற்கு அறிவித்திருக்கின்றது. ஈரான் வெளியிட்டிருக்கின்ற 5 அம்ச தீர்வு திட்டம் இன்று காலை வந்திருக்கின்றது. முதலாவது, அமெரிக்கா இஸ்ரேல் படைகளினுடைய தாக்குதல் முற்று முழுதாக நிறுத்தப்பட வேண்டும், அனைத்து கொலைகளும் நிறுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, மிக திட்ட தெளிவான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட வேண்டும், மீண்டும் போர் தொடங்காமல் இருப்பதற்கு அது ஆதாரமாக இருக்க வேண்டும். போலியான வசனங்களில் மோசடி செய்கின்ற திட்டம் ஒன்றை ஏற்க முடியாது. மூன்றாவது, ஈரானில் தாக்குதலை நடத்தியதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் பொறுப்பு, ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை அழிவுகளுக்கும் அமெரிக்கா நஷ்ட ஈட்டை வழங்கியே ஆக வேண்டும். இங்கு அழிவுகள் இலவசம் அல்ல. அமெரிக்கா குண்டு வீசி பயிற்சிகளை எடுத்து எங்களுடைய நாட்டை அழித்துவிட்டு திரும்பி செல்ல நஷ்ட ஈடும் தராமல் இருக்க நாங்கள் ஒன்றும் பைத்தியக்காரர்கள் இல்லை. ஆகவே நஷ்ட ஈடு வைத்தல் வேண்டும், இல்லையேல் அமெரிக்காவை விடமாட்டோம் என்பது ஈரானுடைய அடுத்த கோரிக்கையாகும். நான்காவது, போர் நிறுத்தத்திற்கு மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அணிகளும் ஆயுததாரிகளும் அந்த போர் நிறுத்தத்தை நிறுத்த வேண்டும். யாருமே ஈரானுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்க கூடாது. உதாரணமாக குர்டிஸ்தானியர்களை இறக்குவதற்காக எடுத்த முயற்சியை தடுப்பதற்கான வரியாக இது இருக்கின்றது. மேலும் அமெரிக்கா ஆதரவு பெற்ற பல ஆயுத குழுக்கள் இருக்கின்றன, அவர்கள் களம் இறங்கலாம் என்கின்ற அச்சம் இருக்கின்றது. சிரியா மீதான அச்சமும் ஈரானுக்கு இருப்பதனால் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. ஐந்தாவதாக, சர்வதேச சமுதாயம் ஈரான் பாதுகாப்பிற்கு முழுமையான கியரண்டி வழங்க வேண்டும். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தொடர்ந்து கொண்டு நடத்த ஆவண செய்ய வேண்டும். அதை ஈரானிடமிருந்து பறிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் நடைபெறக்கூடாது. இவை தவிர மேலும் பாரதூரமான பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.